என்னடா இவ்வளவு கொண்டாட்டமா இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் இப்ப இருக்கிறது குன்றத்தூர்ல எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? VLC ஃபேமிலில தாங்க இருக்கேன். VLC ஃபேமிலில யாருக்கு கேம் வைக்க போறேன்னு பாக்குறீங்களா? VLC பிரேம் சாருக்கும் VLC ரவி சாருக்கு நான் கேம் வைக்க போறோம். கேம் வச்சு பட்டையை கிளப்பி ஜாலியா இன்னைக்கு குத்து போட போறோம். வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி. போலாமா? சூப்பர் ஃபேமிலில நான் இப்ப VLC ஃபேமிலிக்கு வந்துட்டேன். யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் VLC பிரேம் சார் அண்ட் VLC ரவி சார். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என் சூப்பர். ரெண்டு ஜாலியான அண்ணன் தம்பி தான் இங்க இருக்காங்க. இப்ப நம்ம விளையாடணும்னா ரெண்டு டீம் வேணும்ல, ஆப்போசிட்ல. இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு டீம் பிரிச்சுக்கோங்க, நீங்க ஒரு டீம் பிரிச்சுக்கோங்க. நீங்க டீம் பிரிக்கும் போது அவங்க எனக்கு எதுக்காக வேணும் அப்படிங்கிற ரீசன் சொல்லணும். ரீசன் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் சொல்லி தான் வர வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பிரிங்க சார். யார் வேணும்? ராஜி. யார் சார் அவங்க? VLC ராஜி தம்பி. உங்க தம்பி. எதுக்காக அவர் பிரிச்சீங்க நீங்க? அவர் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட அவர் இருந்தாலே வீடு கலகலப்பா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல, இப்ப அழுதுகிட்டே நடந்து வர வைப்போமா? ஓகேவா? ஓகே. VLC ராஜு சார் அழுதுகிட்டே வாங்க. விடுகதையா இந்த வாழ்க்கை, தம்பி அழுதுட்டு இருக்காரு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களா சார்? ஓகே, சூப்பர். இப்போ எங்க டீம்ல இருந்து உத்தர்ராஜ் எங்க அண்ணன் அவரு எப்பவுமே முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால அவரு சிரிச்சுக்கிட்டே வரணும்னு நான் விரும்புறேன். செம்ம, வேற லெவல்னா. ஓகே, அடுத்து நீங்க டீம் பிரிக்க போறீங்க. அண்ணா வாங்கண்ணே. மெர்சி. எதுக்காக அவங்க நீங்க செலக்ட் பண்றீங்க? வைஃப். சொல்லுங்க, நான் எப்படி கூப்பிடலாம் அக்காவை? டான்ஸ் ஆடி பார்க்கல, அதனால டான்ஸ் ஆடிக்கிட்டே வரணும். பார்க்கலன்னா மெர்சி அக்கா நீங்க டான்ஸ் ஆடிட்டு வரணும்னு மாமா ஆசைப்படுறாரு. சீக்கிரம் வாங்க. வடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீலாட்டி. அடுத்தது யாரை செலக்ட் பண்ண போறாங்கன்னு பாப்போம். இந்த டீம் என்னோட வைஃப் இன்பராணி. அக்காவுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துடலாம்? ரிவர்ஸ்ல கண்ண முடியும். மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் அவளால லைஃப் ஆகிடுச்சு கலர்ஃபுல். குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீங்க யாரை இப்ப பிரிக்க போறீங்க? ரோசி. அவங்கள எதுக்காக நீங்க செலக்ட் பண்றீங்க? அவங்க யாரு? தம்பி ராஜு அவரோட வைஃப். உங்களுக்கு எந்த டாஸ்க் கொடுக்கலாம்? தம்பி அவரே. தம்பி சொல்லு. ரோசி சிஸ்டர் எப்படின்னா வரணும்? நொண்டிக்கிட்டே வருவாங்க. என்னென்ன தேடி நொண்டிக்கிட்டே அங்க இருந்து வந்திருக்காங்க. ஓகே, சூப்பர். அடுத்தது நம்ம யாரை பிரிக்க போறோம்? என்னுடைய அண்ணன் வைஃப் சசிகலா அவர்களை கூப்பிடுறேன். என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க? அவங்க எல்லாருக்கும் வணக்கம் பண்ணிட்டே வரணும். வணக்கம் வணக்கம்ங்க பாசமுள்ள சபையோரே, வணக்கம் வணக்கம்ங்க பாசமுள்ள சபையோரே. ஓகே, அடுத்தது நீங்க யாரை பிரிக்க போறீங்க? அற்புதராஜ். அவருக்கு என்ன டாஸ்க் கொடுக்கலாம்னா? அவர் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாடுவார். இது ஒரு புதுமையான, இந்த மாதிரி கிரிக்கெட் நான் பார்த்ததே இல்லை. ஓகே, அடுத்தது நம்ம டீம்ல யாரை கூப்பிட போறோம்? என்னுடைய டீம்ல என் சகல ஜெய்சிங் அவரை கூப்பிட போறேன். ஜெய்சிங் எதுக்காக நீங்க அவர் செலக்ட்? அவர் என்னுடைய சகல இல்ல, கொஞ்சம் ரகலையா இருக்கும், அதுக்காக தான் அவரை கூப்பிடுறோம். சகல ரகலையா இருக்கும். அடடடடடடடடா. அவருக்கு என்ன டாஸ்க் கொடுத்தலாம்? அவர் ரகலையாவே வரட்டுமே. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ. ஓகே, நம்ம அடுத்தது யாரை பிரிக்க போறோம்? அருள்மேரி. யார் அவங்க? என்னோட அக்கா மகா. அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க? அவங்க ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு குழந்தைய கொஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஓகே, அடுத்தது எங்க டீம்ல இருந்து இப்ப பாருங்க. அண்ணே, நம்ம டீம்ல இருந்து இறங்குங்க. நான் எங்க டீமுக்கு சாரால் அவங்களை கூப்பிட போறேன். என்னுடைய சகலையோட வைஃப். அவங்களுக்கு என்ன டாஸ்க்? அவங்க பாவம், கொஞ்சம் பாவமா நடந்து வரட்டுமே. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். ஓகே, நீங்க டீம் பிரிச்சிட்டீங்க. 6 பேர் பக்காவா இருக்கீங்க. ஆனா உங்க வீட்ல மெயின் தலைங்க இங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் கூப்பிட போறேன். வாங்கடா ரவுடி பேபிஸ்.
ஓகே, இவ்வளவு நேரம் வந்து ஜாலியா டீம்லாம் பிரிச்சுட்டோம். இப்போ வந்து உங்க டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சிடலாம். ஓகேங்களா? உங்க டீமுக்கு ஒரு பேர் வச்சிருங்க. டீம் நேம் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன நேம்? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஓகே, இந்த பக்கம் நீங்க என்ன நேம்? நாங்க எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அதையும் அப்ப சொல்லிடலாம். எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ரெண்டு டீமோட நேம் சொல்லிட்டீங்க. ஆனா நம்ம ஷோவோட நேம் சொல்லணும்ல. எப்படி சொல்லலாம்? சூப்பர் ஃபேமிலி. ஓகே சார், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் VPVS. இப்போ உங்கள்ட்ட தான் क्वेश्चन கேட்க போறேன். சொந்த ஊர் எந்த ஊர்? என்னோட ஊர் தூத்துக்குடி மாவட்டம் பெரியசாமிபுரம். அப்போ சொல்லுவாங்க இல்லையா, 8 பெட்டிக்கு கிராமத்துக்கு அம்பலகார தலைவர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்கள் தாத்தா வந்து 18 பட்டி கிராமத்துக்கு அம்பலக்கார். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கும் தான் நாட்டாமை. நம்ம விஜயகுமார் சார் மாதிரி. ஆமா. இப்போ வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் விளையாட போறோம். நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி உண்மை அப்படின்னா எஸ்ன்னு காமிங்க, இல்லைன்னா நோன்னு காமிங்க. ஓகேவா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி நீங்க. உங்ககிட்ட தான் கேட்க போறேன். பேசிக்காவே நீங்க ஒரு கஞ்சன். எஸ்ஸா? எப்படி எங்க பாத்தீங்களா? கரெக்டான क्वेश्चन கேட்டா பாத்தீங்களா? அண்ணா கரெக்டா? ஐயோ, என்ன இவ்வளவு பேர் எல்லாம் குஷி ஆயிட்டீங்க. வாவ், சூப்பர். அண்ணா அந்த ரீசன் நீங்க சொல்லி ஆகணும். கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்க கஷ்டப்படுவாங்க. அப்படியா? அண்ணா இனிமேட்டு கொஞ்சம் வாரி கொடுங்கண்ணே. ஓகேவா சார்? உங்ககிட்ட தான் கேட்க போறேன் சார். பயங்கரமா ரகலெல்லாம் பண்றீங்க, தைரியமா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இருட்டுன்னா பயமா? சொல்லும் போதே லைட்டா பயமா இருக்கு. சொல்லும் போதே பயமா இருக்கா? அப்ப எஸ் ஆர் நோ காமிக்கணும். எஸ் தான். ஓகே, சொல்லுங்க சார். எந்தெந்த விஷயம் இருட்டுக்கெல்லாம் பயப்படுவீங்க சார்? ஸ்பெக்ஸ் அவுத்துட்டாலே பயம்தான். ஓ, இது வந்து 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க அந்த இதா? அந்த பிரச்சனை இல்ல. அந்த லாஸ்ட் அண்ணன்ட்ட கொடுங்கண்ணே. பொண்டாட்டியை சமாளிக்க என்கிட்ட பல டிப்ஸ் இருக்கு. எஸ் ஆர் நோ? எஸ்ஸா? இருங்க, நாங்க வரேன். சின்னதா வாங்கி தூளாது. அடுத்தது என்ன ரொம்ப கோவமா இருப்பாங்க, திருப்பில்லாட்டா வருவோம். பெர்ஃபார்மன்ஸா பண்ணுங்க பாப்போம். ஒரு ஊர்னு வந்தோம்னா அவங்க நம்மள பாப்பாங்க, முறைச்சிட்டு போவோம். உள்ளுக்குள்ள பயம் இருக்கானா நமக்கு? ஆமா. அப்படியே நம்ம என்ன பண்ணோம், சிரிக்க கூடாது. அப்படியே பார்த்துட்டு ஒரு உள்ள நடந்து போயிட்டு நம்ம கையில இருக்கிறத வேகமா தூக்கி போட்டு நடமே வழங்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கோவமா கஷ்டமா பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அக்கா கேட்டுட்டீங்களா? அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா திருப்பி சரி ஆலயம் போயிட்டு வந்திருக்கு, அவங்களே டென்ஷன் வந்திருக்காங்க, நம்ம எதுவும் கத்தக்கூடாதுன்னு உடனே பிஸியா வந்திருக்காங்க, டென்ஷனா வந்திருக்காங்க. காஃபி சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்புறம் காஃபி கொடுமா அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுட்டே பேசுறது. அப்படியே இருந்தா திருப்பி அவங்க கதை வந்து மறந்துடும். சரிண்ணே, அங்க பாருங்க கொஞ்சம் இப்படிதான் நடக்குது, பாத்துக்குங்க. இனிமேல் தெளிவாயிடுங்க என்ன. ஓகே, சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது எங்க போறோம்? சூப்பர் ஃபேமிலி கேமுக்கு போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கேமுக்கு இப்ப உள்ள வந்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் கேமோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனைஸ். என்னது? கோனைஸ். இந்த கோனைஸ் கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாப்பா அங்க போய் நில்லுமா, இந்த பாட்டில் வச்சுக்கிடா. இங்க பாருங்க, இங்க இருக்கிற கிளாஸ் எடுத்து இங்க வச்சு இப்படி பண்ணணும். அப்ப அந்த பாட்டில வச்சு அந்த கப்பை பிடிக்கணும். இங்க இருந்து ஒருத்தர் வந்து அந்த கப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அங்க 3 பேர், ஒருத்தர் பிடிச்சிட்டீங்கன்னா ஓடி வந்து பாட்டில இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அடுத்த ஒருத்தர் அந்த கப்பை பிடிப்பாங்க. இது மாதிரி 3 கப்பை எந்த டீம் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த கேம்ல ஜெயிச்ச மாதிரி. ஓகேவா? போலாமா? இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் வர மாட்டோம். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1. இது கோனைஸ் கேம். கூடத்தான் போட்டா புச்ச டச் போன்ல டச் பண்ணிச்சு கொடுப்பேன் நீ கூடத்தான் போட்டா புச்ச டச் போன்ல டச் பண்ணிச்சு கொடுப்பேன் நீ மூணுல தள்ளி போவாதம்மா இல்ல நம்ம தள்ளி போவாதம்மா இல்ல நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்ல வந்தாம்மா காலட்சுமியே ஓவர் நைட்ல நான் ரஜினியே வந்தாம்மா காலட்சுமியே
அப்புறம் பக்தா அப்படிலப்பா பார்த்தா எங்க இருக்கிற போயிட்டா ஒயிட்டா டியூப்லைட்டா நீ ஜொலிக்கிற பிரைட்டா சைஸா சின்ன வயசா உன்னை பார்த்த நைஸா பல்ல பல்லன்னு மின்னுக்கிறிய பிளாஸ்டிக் ஐஸா சரி விடுங்க பரவாயில்ல இது ஃபர்ஸ்ட் கேம் தான். ஃபர்ஸ்ட் கேம்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதே ஜாலியோட அடுத்து நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் தான் போறோம். இப்போ நம்ம விளையாட போற அந்த சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த ஹெட்செட் இருக்கு இல்லையா, இதை காதுல போட்டுப்பீங்க. ஆனா இது போடுங்க, எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு பாப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு சாங் பிளே பண்ணி விட்டு அண்ணன் காதுல ஃபுல் சவுண்ட் வச்சிருவேன். நம்ம என்ன பேசினாலும் அண்ணனுக்கு கேட்காது. வெளியில வந்து ஒரு சாங் ஓடும், ஓகேங்களா? உங்க டீம்ல இருக்கிற 4 பேரு வெளியில ஓடுற சாங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஆனா அதை பாட மாட்டாங்க, பாடி லாங்குவேஜ்லயே சொல்லணும், வாய் அசைக்காம சொல்லணும், ஓகேவா? அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். அதே மாதிரியே உங்க பக்கமும் வரும், அதுல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட். யார் 5 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு பாப்போமா? போலாமா? போலாம். ஓகே, சாங். இது என்ன, இது துபாய் ஒட்டகம் மாதிரி அண்ணன். அப்படின்னா புரியல. வாய் அசைக்கூடாது. கொம்பு, புலி, மாடு, என்னன்னா திட்டுறாப்ல அண்ணன். குழந்தை, மிருகம், குட்டி மிருகம், குட்டி பப்பி, சூப்பர். கமான். பிசாசே, குட்டி பிசாசே, குட்டி பிசாசே. தாங்கலையே. சூப்பர். ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாங் ப்ளே. நண்பனுக்கு கோவில கட்டி பொட்டழகி, அணில் கொஞ்சிராப்ல வேற ஒண்ணும் மண்ணு, சாமி, பொட்டு வச்ச டைம் ஆஃப் ப்ளே பண்ணுங்க அந்த சாங். நண்பனுக்கு கோவில கட்டி கட்டி போக மாட்டான் உன்னை தான் உண்டே. 3வது சாங் ப்ளே. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் குடிச்சு பார்த்தேன் நேரம் இல்ல. டீம் தப்புன்ட்டாங்க. ஓகே, அந்த பாட்டு போடுங்க, கேளுங்க. லிரிக் கரெக்டா பாடணும்ல. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. இப்ப 4வது சாங் ப்ளே பண்ண போறாங்க. சாமி, குறுக்க வந்ததம்மா, கும்பிட போன தெய்வம் வந்ததம்மா. ஓகே, சூப்பர். ஓகேவா? ஓகே, சூப்பர்ண்ணா. கரெக்ட்ண்ணா. 4க்கு 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ஓகே, 5வது பாட்டு. இங்கேயும் ப்ளே, அங்கேயும் ப்ளே. ரஜினி, கொக்கு மேல கொக்கு வச்சு பூ வச்சு விக்கல் வருமா அந்த படமா? இது முத்து, கொக்கு மேல கொக்கு மீன் கொத்தி, அன்னப்பறவை, இதெல்லாம் வந்து விலங்கு பறவை ஐட்டம். இதெல்லாம் தெரியலையே. கொக்கு மேல கொக்கு. ஓகே, சூப்பர். எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாத்தீங்கன்னா 5க்கு 2.5 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. கடைசியா முத்து வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி 1/2 மார்க் வாங்கிட்டீங்க. 2.5 பாயிண்ட் எடுத்ததுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்காக கொடுத்துறோம். ஓகே, சூப்பர். அடுத்தது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் விளையாட போறாங்க. 2.5ல இருந்து ஒரு 3க்கு போயிட்டாங்கன்னா கூட நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஓகேவா? போலாமா? ரெடி, 3, 2, 1. சூப்பர் ஃபேமிலி டாஸ்க். இங்க சாங் போட்டேன், அங்க சாங் போடுங்க பிரதர். அப்பங்கிட்ட வத்தி வப்பா, ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா. பத்தி குச்சி பத்திக்காதடா. நீ மாத்தி பாரு கழுத்து மேல. அண்ணன் கொளுத்தி விட்டான். பாப்பா தண்ணி குச்சி ஆங்கிரி இது என்ன புது பாட்டா இருக்கு? அண்ணன் வத்தி குச்சி கொளுத்துனா.
கொளுத்துனா. கேளுங்க. அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி 5க்கு 1 அவுட். நெக்ஸ்ட். வாவ் சூப்பர். சிக்கு புக்கு ரயிலே கலக்கத பாரு ஸ்டைலே அடி ஓகே நாத்துலே. அடுத்தது 3வது சாங் ப்ளே பண்ணிடலாம். வாயாடி பச்ச புல்ல வரப்போற நல்ல போல யாருவ ஆராரோ அரியரோ. சிவகார்த்தியின் போஸ்ட் காமிங்க. சிவகார்த்தியின் போஸ்ட் மான்காட்டை காமிங்க. நீலா நீலா ஓடிவா இப்படிங்கிறாரு. மான்கராத்தே. வந்து நிப்பா அவரோட குழந்தைன்னு காமிங்க. அவரோட குழந்தை. டைம் அப். 4வது சாங் ப்ளே பண்ண போறேன். அண்ணன் வலிக்கல காமிக்கிறாப்ல. பூவு கைப்பூ. கைப்பூ. கைப்பூ, கால் பூ, ஷோல்டர் பூ. ஷோல்டர் பூ. தொட்டால் பக்கத்துல இருக்கிறவங்கள தொட்டு காமிங்க. பூக்காத பூவெல்லாம் பூக்க இன்னும் ஒரு புது லிரிக் தான். கொண்டையில் என்ன பூ குஸ்பூ. தப்பு. ஓகே, மல்லிப்பூ. டைம் அப். தால் பூ மலரும் அப்படின்னா எம்ஜிஆர் பாட்டு தெரியும். 4க்கு 1 விதத்தில் இருக்கீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இப்ப 5வது பாடல் பாப்போம். ஓகேவா? தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு கண்ணா கண்ணா மூச்சு தீபாவளினா பேக் தூக்கி போட்டு பட்டாசு சாரி கட்டிக்கிட்டு பேக் தூக்கி போட்டு பட்டாசு வெடிக்கிறோமா? தீபாவளி தீபாவளி. வேலைக்கு ஆகலையா? ஓகே, டைம் அப். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு இந்த கேம்ல ஜெயிச்சது எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஓகே, இதே ஜாலியோட நம்ம அடுத்த ஃபைனல் கேமுக்கு போயிடலாம். ஃபைனல் கேம்ல யார் ஜெயிக்கிறாங்க, சூப்பர் ஃபேமிலி பட்டம் வாங்குறாங்கன்னு பாப்போம். இப்போ நம்ம ஃபைனல் கேமுக்கு வந்துட்டோம். ஃபைனல் கேம்ல என்ன விளையாட போறோம், எப்படி விளையாட போறோங்கிறத ஃபேமிலி கூப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்றேன். யாரை கூப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அடுத்தது யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஃபைனல் கேமுக்கு வந்துட்டீங்க. இது வரைக்கும் ஜாலியா பேசணும். குன்றத்தூர் ஊர் பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல குத்தாட்டம் போட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டீங்க. இப்போ ஃபைனல் கேம்ல வந்து இப்போ விளையாட போறீங்க. நீங்க தான் இப்போ இது வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நீங்க ஜெயிக்கணும். ஓகேவா? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட சூப்பர் ஃபேமிலி. இப்போ நீங்க விளையாட போற கேமோட பேர் என்னன்னு போட்டீங்கன்னா, கைவிடுங்க. பப்பரம் மிட்டாய். இந்த ஸ்கேல்ல இருக்கிற மிட்டாயை வாயில வச்சுட்டு கொட்டிடணும் கீழே. இது காலியானவனே அடுத்த பர்சன் விளையாடுவீங்க. அதுக்கு அடுத்த பர்சன் விளையாடுவீங்க. மொத்தம் 3 பேரு பை 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 விளையாண்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி புடுங்கினா வந்துருமா, இந்த மாதிரி விளையாண்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட சூப்பர் ஃபேமிலி. போயிடலாமா? இங்க பாருங்க, எப்படி வேணாலும் நீங்க கொட்டலாம், ஆனா கை மட்டும் யூஸ் பண்ண கூடாது. போலாமா? பப்பரம் மிட்டாய். 3, 2, 1.
ஓகே, ரெண்டு ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கேம்ல ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஒரு கேம்ல ஜெயிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் ஒத்துமையா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த வாரத்தோட சூப்பர் ஃபேமிலி. இதே மாதிரி அடுத்த வாரமா ஒரு சூப்பரான ஃபேமிலியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டி மற்றும் சூப்பர் ஃபேமிலி. நேர்மை காக்கின்ற சங்கம்.